சமைச்சது சிக்கன் செங்கோட்டை தான், ஆனால் அது சிக்கன் இல்லை சார். வாட்? ஏங்க அந்த பேர் என்னங்க? அது பேரு மாக் மீட். மாக் மீட்டை வச்சு எங்களெல்லாம் ஏமாத்த பார்க்குறீங்களா? கெட் அவுட் ஃப்ரம் ஹியர். இப்ப இவர் எதுக்கு இதெல்லாம் தேவையில்லாம சொல்றாரு? ஜட்ஜஸ் எதுவுமே கேட்கவும் இல்ல, கண்டுபிடிக்கவும் இல்ல. பேசாம அமைதியா இருந்திருந்தாலே எல்லாமே நல்லபடியா முடிஞ்சிருக்கும். இப்ப மொத்தமா போச்சு. மொத்தமா போச்சு. இந்த குடும்பத்தோட மான மரியாதை எல்லாம் போச்சு. இதெல்லாம் தேவையா நமக்கு? எல்லாம் அந்த சந்தியா வாழை செய்யறதையும் செஞ்சுட்டு இப்ப பேசுற பேச்ச பாத்தீங்களா? அவங்க நினைச்சா சரவணன் மாமாவை போலீஸ்ல கூட புடிச்சு கொடுப்பாங்க. உலகமே இத டிவில வேற பாத்துட்டு இருக்கு. என்னத்த பாத்துட்டு இருக்கீங்க? இவன் நம்ம குடும்பத்தை நடு தெருவுக்கு கொண்டு வராம விட மாட்டான். அர்ச்சனா, பேசாம வாயை மூடிட்டு இருக்கியா இல்லன்னா ரூமுக்கு போறியா? நான் என்னத்த ரூமுக்கு போறது? பின்னாடி பாருங்க, நானா சொல்றேன், ஊரே சொல்லுது. தேவையில்லாம பேசாத. என்ன செய்யணும் என்ன பேசணுங்கிறது அவளுக்கு நல்லா தெரியும். அவ பாத்துக்குவா. நீ இந்த கோல் மூட்டுற வேலையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ, என்கிட்ட வச்சுக்காத. நல்லதுக்கே காலம் இல்லத்த, போங்க. அவங்க கசரத்துக்கு கேக்குதா இல்லையா? நாங்க யாரையும் ஏமாத்தல. எங்களால அசைவம் சமைக்க முடியாத ஒரு சூழ்நிலை. நேரடியாவே இங்கே போட்டி நடத்துறவங்க கிட்ட வந்து கேட்டோம். ஆனா கிராமத்துக்காரங்கன்னு எங்களை கிண்டல் பண்ணாங்களே தவிர எங்க உணர்வை அவங்க கொஞ்சம் கூட மதிக்கல. அதுக்காக இந்த மாதிரி ஃப்ராடு தானே பண்ணலாமா? எங்களை பொறுத்த வரைக்கும் இதுல எந்த ஃப்ராடு தனமும் இல்ல. நாங்க ஒன்னும் நான்வெஜ் சமைக்காதவங்களும் சாப்பிடாதவங்களும் கிடையாது. இது எங்களோட சிச்சுவேஷன். அதை மறைக்காம வெளிப்படையா உங்ககிட்ட சொல்லவும் செஞ்சோம். அது மட்டும் இல்ல, சாப்பிட்டு பார்த்து உங்களாலேயே அது அசைவம் இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியல. அதுதாங்க அவரோட திறமை. அதை நீங்க மறுக்கவே முடியாது. உண்மையை சொல்ல போனா இதுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் தான் கொடுக்கணும். மார்க்ஸா? என்ன சொல்ற நீ? ஆமா சார். அவர் அங்க ஆரம்பத்துல இருந்தே உண்மையை சொல்ல முயற்சி பண்ணிக்கிட்டே இருந்தாரு. ஆனா நீங்க அவரை பேசவே விடல. அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான், அவரை சமைச்ச அந்த உணவோட ருசி. இத்தனை வருஷமா சமையல் துறையிலேயே இருக்கிற உங்களாலேயே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவர் அவ்வளவு டேஸ்டா சமைச்சிருந்தாரு. இதுக்கு மேல அவருக்கு எந்த வெற்றியும் தேவையில்லை. நீங்க என்ன முடிவெடுத்தாலும் எங்களுக்கு ஓகே தான். பட் வாட் எவர் இட் இஸ், Actually, yeah, can I talk? please. Yeah. நீங்க எல்லாரும் கோபத்துல இருக்கீங்கன்னு தெரியுது. ஆனா இந்த விஷயத்துல நாம யோசிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இங்க இருக்கிற கண்டஸ்டன்ஸ்ல சரவணன் ரொம்ப முக்கியமான போட்டியாளர்னு நமக்கு தெரியும். அதுக்கு காரணம் அவருடைய திறமை. He has a good talent. இதை அக்செப்ட் பண்றீங்கல்ல? Yeah. Contestants, are you accepting this? Accept, sir. You guys. மத்த எல்லா கம்ப்ளைண்ட்ஸும் அப்புறம். இப்ப என் கேள்விக்கு மட்டும் பதில். சரவணனோட திறமையில உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கா? நோ. No. Thank you so much. Yeah, welcome. பட் ஏமாத்திட்டாருன்னு உங்களுக்கு கோபம், கரெக்ட்? Am I right? Yeah, absolutely correct. அது எல்லாருக்கும் தான் பொருந்தும். Each and everyone. Everybody is in the hall. Right? Final result is in our hand. முடிவு பண்றது நாம தான். So, அவர் ஏமாத்திட்டாருன்னு தானே உங்களுக்கு கோபம்? Yes. சரி, அவர் ஏமாத்திட்டாருன்னு உங்களுக்கு யார் கண்டுபிடிச்சு சொன்னது? சொல்லுங்க. நீங்களா? நோ நோ சார். நீங்களா? இல்ல நீங்களா கண்டஸ்டன்ஸ்? யார் கண்டுபிடிச்சது?
சரவணன் ஜெயிச்சிருவான்ற சந்தோஷத்துல சந்தியா குடும்பம் மத்த எல்லாருமே எவ்வளவு ஹாப்பியா இருந்தாங்க. இப்ப எல்லாத்தையும் இவரே மண்ணை வாரி போட்டாரு. இல்ல, அவரே தான் சொன்னாரு. நான் என்னதான் செஞ்சிருக்கேன்னு ஒருத்தர் அவரே முன் வந்து சொன்னதுன்னா என்ன சீட்டிங் இருக்கு? நாம யாருமே அது சிக்கன் இல்லைன்னு கண்டுபிடிக்கலையே. என்ன பேசுறீங்க சார்? இதை வச்சுதான் சமைக்கிறோம்னு இப்ப சொல்றது பதிலா முதலே சொல்லிருக்கலாம்ல. கரெக்ட், நல்ல லாஜிக்கல் கொஸ்டின் தான். ஆனா நாம யாருமே கண்டுபிடிக்கலன்னு அவர் யாருக்கிட்டையும் சொல்லாம மறைச்சு ஃபைனல்ஸ்ல ஜாலியா போயிருக்கலாமே. எதுக்கு நம்ம கிட்ட சொல்லணும்? நம்மளால என்ன பண்ணிருக்க முடியும் சொல்லுங்க? Saravanan is a good talented guy. Not only good talent, he is a good person. ஒரு நேர்மையான மனிதர்னு தான் நான் நினைக்கிறேன். அந்த உண்மை நேர்மைக்கெல்லாம் இங்க இடம் இல்லைன்னு உங்களால சொல்ல முடியுமா? இங்க இருக்கிற யாராவது சொல்ல முடியுமா? என்ன பொறுத்த வரைக்கும் அவர் இந்த மாதிரி செஞ்சதுக்கு பதிலா சொல்லிட்டு போட்டியிலிருந்து வெளியே போயிருந்தார். அதுதான் நேர்மை. I understand. I accept your thought. அப்படி பார்த்தா முதல் சுற்றிலேயே நம்ம பணத்தையும் கொடுத்து ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணி அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு போகவும் செஞ்சோம். அதுக்கு பேர் என்ன? அப்படி ஒரு காரியத்தை பண்ணிட்டு இது மனிதாபிமானத்துக்கான போட்டி இல்ல, ஒரு சமையல் திறமைக்கான போட்டின்னு சொன்னோம். Am I right? அப்படி பார்த்தா இப்பவும் இது சமையல் திறமைக்கான போட்டி தான். நாம எத்தனை வருஷமா அந்த துறையில இருக்கோம், நம்மளாலே அது சிக்கன் இல்லைன்னு கண்டுபிடிக்க முடியல. சிக்கனே இல்லாத பொருளை வச்சு சிக்கனுக்குரிய பிரமாதமான டேஸ்ட கொண்டு வந்திருக்காரு. அது எப்பேற்பட்ட திறமை! அந்த திறமையை நாம பாராட்ட வேண்டாமா? இப்போ என்ன பண்ணலாம் சொல்லுங்க. அது நாம தான் சார் முடிவெடுக்கணும். சரவணன் சமைச்சது டேஸ்டா இல்லைன்னா இந்த பேச்சுக்கே இடம் இல்லை. ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு. அதனாலதான் இதை பேசிட்டு இருக்கோம். ஒருவேளை மற்றவங்களை போல சரவணன் ஒரிஜினல் சிக்கனை யூஸ் பண்ணி சமைச்சிருந்தா இன்னும் பிரமாதமா இருந்திருக்கும். இது என்னுடைய கருத்து. என்னங்க பண்ண போறாங்க? எனக்கு ஒரு மாதிரி படபடன்னு இருக்கு. பொறு அதான் ஒருத்தர் நம்ம சரவணனுக்கு ஆதரவா பேசுறாருல, கொஞ்சம் இரு, என்ன நடக்குதுன்னு பாப்போம். செஞ்சது ஃப்ராட் தனம், இதுல திறமைய வேற தேடுறாங்களோ. கடவுளே, என் பிள்ளை எப்படியாச்சும் அடுத்த சுற்றுக்கு அனுப்பிடுப்பா. மா, அண்ணனை செலக்ட் பண்ணிடுவாங்கம்மா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. ஆமாம்மா, நீங்க டென்ஷன் ஆகாதீங்க. செலக்ட் ஆகக்கூடாது, செலக்ட் ஆகக்கூடாது, செலக்ட் ஆகவே கூடாது. ப்ளீஸ் பி சீட்டட். எல்லாரும் உட்காருங்க. ஜட்ஜஸ் நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்திருக்கோம். இந்த பிரம்மாண்ட சமையல் போட்டியோட கிராண்ட் பினாலில 3 போட்டியாளர்கள் தான் நிச்சயமா கலந்துக்க போறாங்க. அதுல 2 பேர் யாருன்னு உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஒருத்தவங்க சல்மா, செகண்ட் ஒன் இஸ் ஆனா. இந்த 3வது போட்டியாளர் யார்? சரவணனா இல்லைன்னா மார்க்ஸ் போட்டதன்படி அடுத்த போட்டியாளரா இருக்கிற கல்தோசை ரமேஷா? சரவணன் தொடர்ந்து இந்த போட்டியில கலந்துக்க போறாரா, இல்ல இந்த கேள்விக்கு பதில் தெரிஞ்சுக்க ஃபைனல் கண்டஸ்டன்ட் இஸ் மிஸ்டர் சரவணன்.
ஏன் சரவணனை செலக்ட் பண்ணியிருக்கோம், அவர் தான் ஏமாத்திட்டாருன்னு உங்க மனசுல எல்லாம் ஓடிட்டு இருக்கோம். ஆனா அவரை முழுமையான திறமையால மட்டும்தான் அவரை நாங்க தேர்வு பண்ணியிருக்கோம். ஜட்ஜஸ் நாங்க எல்லாரும் சரவணனை செலக்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு நிறைய கருத்துக்கள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் 3 ஜட்ஜஸும் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு பாயிண்ட்ல கன்ஃபியூஸ் ஆனோம். அது என்னன்னா, நீங்க சமைச்சது சிக்கன் இல்லைன்னு நாங்க கண்டுபிடிக்கல. 3 பேருமே பல வருஷமா ஷெஃப்பா இருக்கும். எங்களாலேயே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு அவ்வளவு டேஸ்டா அவர் சமைச்சிருக்காருன்னா அதுதான் சரவணனுடைய தகுதி. நன்றி சார், நன்றி. இந்த கிராண்ட் ஃபினாலியில செலக்ட் ஆயிருக்கிற இந்த 3 போட்டியாளர்களுக்கு எங்களது மிகச்சிறந்த மனமார்ந்த வாழ்த்துக்கள். சோ ஜட்ஜஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி திறமையை வந்து என்னைக்குமே ஆதரிக்கணும் அப்படின்னு நினைச்சு இன்னைக்கு இந்த ஒரு வாய்ப்பு சரவணனுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஆனா, சல்மா 2 பேருக்குமே வாழ்த்துக்கள். இன்னும் கொஞ்ச நேரத்துல ஃபைனல்ஸ் பத்தி சொல்ல போறாங்க. அதோட டீடைல்ஸ் என்ன அப்படிங்கறதெல்லாம் தெரிஞ்சிடும். சோ அதுக்கு நம்ம கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி தான் ஆகணும். இப்போதைக்கு ஒரு குட்டி கேப்புக்கு அப்புறமா மறுபடியும் உங்க எல்லாரையும் நாங்க வந்து சந்திக்கிறோம். தேங்க்யூ. சரவணா, நீ கலக்கிட்டடா. அப்புறம் சிவகாமி, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? ஆமாங்க. அது அம்மாவோட முகத்தை பார்த்தாலே தெரியலையாப்பா? இதை விட எனக்கு வேற என்னங்க வேணும்? இந்த போட்டியில என் புள்ள இந்த அளவுக்கு ஜெயிச்சு வந்திருக்கான். இது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியும்ல? ஆனா சரவணா, நேத்து கலந்துக்கவே போறதில்லன்னு சொல்லிட்டு இன்னைக்கு திடீர்னு போய் நிக்கவே எனக்கு ஒண்ணுமே புரியலடா. கோயிலுக்கு காப்பு கட்டியாச்சு, ஆனா இவன் சிக்கன் சமைக்கிறானேன்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் பார்த்தா அம்மா ரொம்ப சாதாரணமா இருக்காங்க. ஆமா, அது என்னமா அது? சிக்கன் கிடையாது, வேற ஏதோ பேர் சொன்னியே, என்ன அது? மாக் மீட் மாமா. ஆனா அது சிக்கன் மாதிரியே இருக்கும். டேஸ்ட் கூட அப்படியே தான் இருக்கும். ஆனா சிக்கன் கிடையாது. என்னமா சொல்ற? ஆமா மாமா, ஆனா அது நான்வெஜ் கிடையாது. எல்லாமே காய்கறியை பயன்படுத்தி ரெடி பண்றது. இதை எப்படி நீ கண்டுபிடிச்சீங்க? நேத்து நைட் எல்லாம் எனக்கு தூக்கமே கிடையாது பார்வதி. இவரை பார்த்தாலும் ரொம்ப பாவமா இருந்துச்சு. சும்மா இருந்தவரை போட்டி பரிசுன்னு உசுப்பேத்தி இவ்வளவு தூரம் கூட்டிட்டு வந்துட்டோம். இப்ப திரும்பி போகணும்னா மனசு எவ்வளவு வலிக்கும். அதே நேரம் கோயில் காப்பு கொடை இதை நாம மீறவும் முடியாது. ஏன்னா அது நம்மளோட கலாச்சாரம். அப்பதான் என்ன பண்ணலான்னு யோசிச்சு நான் இப்படி ஒண்ணு கண்டுபிடிச்சேன். டக்குன்னு என் மனசுல ஒரு பல்ப் எரிஞ்சது. உடனே இவரை கூப்பிட்டு சொன்னேன். எப்படி தெரியுமா போராடின இவரை ஒத்துக்க வைக்கிறதுக்கு. என்னென்ன வேலை பார்த்திருக்கா இவ. புருஷனை ஜெயிக்க வைக்கணும்ன்றதுல அப்படி ஒரு ஆணவம். என்ன ஜெயிச்சாலும் ஒரிஜினலா சிக்கன் சமைச்சு ஜெயிச்ச மாதிரி வராதுல்ல. ஏய், நீ தெரிஞ்சுதான் பேசுறியா? சரவணன் சிக்கன் சமைச்சா அது எவ்வளவு டேஸ்டா இருக்கும் தெரியும்ல. அத மட்டும் செஞ்சிருந்தானா இதுக்கு மேல போட்டியே கிடையாது. இந்தா கோப்பன்னு கொடுத்து அனுப்பிச்சிருப்பாங்கடா. அப்படி சொல்லுங்கப்பா. சரியான வயிற்றுச்சல் பிடிச்சவன். அம்மா, நான் தான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கணும். சந்தியா சொன்னதை உங்ககிட்ட சொல்லாம நேரா போட்டிக்கு நேரம் ஆயிடுச்சுன்னு கிளம்பி போயிட்டேன். என்ன மன்னிச்சிருங்கம்மா. விடு சரவணா, இது ஒரு பெரிய விஷயமா? எனக்கு எல்லாம் தெரியும் சரவணா. விடிய காலையிலேயே என்னை எழுப்பி சந்தியா எல்லாத்தையும் சொல்லிட்டா. ஆனா நான் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் என்ன தெரியுமா? போட்டியே முடிஞ்சு இவன் தான் ஜெயிச்சான்னு கிட்டத்தட்ட அவங்க எல்லாருமே முடிவு பண்ணதுக்கு அப்புறம், இல்லங்க அது சிக்கன் இல்ல வேற ஒண்ணுங்கிற உண்மையை சொன்னா பாத்தீங்களா? அத நான் எதிர்பார்க்கவே இல்ல. ஒரு நிமிஷம் எனக்கு திக்கு திக்குன்னு இருந்துச்சு. இவனுக்கு ஏன் இந்த தேவையில்லாத வேலைன்னு தோணுச்சு. ஆனா அடுத்த நிமிஷமே எந்த சூழ்நிலையிலயும் பொய் சொல்லி ஜெயிச்சிட கூடாது, அது தேவையே இல்லைங்கிற உன்னோட நினைப்பு, அந்த நினைப்பு மேல எனக்கு ரொம்ப பெரிய மரியாதை வந்துருச்சுப்பா. இந்த காலத்துல யாருங்க இப்படி எல்லாம் பண்ணுவாங்க? நிஜம்தான் சரவணா. வெறும்னே நீ ஜெயிச்சிருந்தா நீ ஒரு நல்ல சமையல்கார மட்டும்தான். ஆனா நீ உண்மையை சொல்லி ஜெயிச்சதால இன்னைக்கு நீ ஒரு நல்ல மனுஷங்கிறத நிரூபிச்சிருக்க.
ஐயோ போதுண்டா சாமி, ஒருத்தர் மாத்தி ஒருத்தர் புகழ்ந்துட்டு காது ஜவ்வு கிழியுது. அர்ச்சனா, நீ என்ன எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? நல்ல விஷயம் தானேங்க, ஜெயிச்சுட்டார்ல, அது பெரிய விஷயம், நிஜமாவே பெரிய விஷயம். இது எல்லாத்துக்கும் ஒருத்தருக்கு நன்றி சொல்லணும்னா அது சந்தியா ஒருத்தி மட்டும்தான். வீட்ல கிளம்புனதுல இருந்து சரவண மயக்கம் போட்டு ஆஸ்பத்திரிக்கு போனது, கை முடியாம போனது, காப்பு கட்டுற பிரச்சனைன்னு இந்த போட்டியில தொடர்ந்து கலந்துக்க முடியாத மாதிரி எவ்வளவு பிரச்சனை இங்க வந்துச்சு. ஆனா ஒவ்வொரு தடவையும் சரவணன் துவண்ட கூடாதுன்னு வேணா போயிடலான்னு தான் நானே கூட சொன்னேன். ஆனா சந்தியா தான் இல்லத்த, இது அவரால முடியும், அவருக்கு நிறைய திறமை இருக்கு, அதை வெளியில கொண்டு வரணும்னு சொன்னா. இப்ப இந்த நிமிஷம் சரவண அடைஞ்சிருக்கிற இந்த வெற்றி சந்தியா இல்லைன்னா கிடைச்சிருக்காது. என்ன ஆதி, சரக்கு போட்டு புகழ்ற மாதிரி பேசுறாங்க உங்க அம்மா? என்ன இன்னைக்கும் சரக்கா? வாய்ப்பே இல்லை நீ, இது நிஜம். இதில் நான் எதுவுமே பண்ணல அத்தை. கடைசி நேர ப்ரெஷர், டென்ஷன் எல்லாத்தையும் தாண்டி சமைச்சவரு இவர்தான். மொத்த புகழும் இவருக்கு மட்டும்தான் சொந்தம். அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. உங்க பையன் தான் எல்லாத்துக்கும் காரணம். நாம எல்லாருமே கூட இருந்து சப்போர்ட் பண்ணிருக்கோம், அவ்வளவுதான். சரிங்க நீ வாங்க, இன்னும் கொஞ்ச நேரத்துல அடுத்த போட்டி ஆரம்பிச்சிரும். அதுக்குள்ள நம்ம போய் டீ, காஃபி, கூல் ட்ரிங்க்ஸ் ஏதாவது குடிச்சிட்டு வந்துடலாம்ப்பா. அம்மா நீதாமா என்னோட எண்ணம், வாமா போலாம். வாங்க வாங்க. எதுக்காகங்க இப்படி வர சொல்லி உட்கார வச்சிருக்காங்க? தெரியலையே சிவகாமி, எனக்கு கூட ஆர்வமா தான் இருக்கு. போட்டியை பத்தி ஏதாவது சொல்லதான் கூப்பிட்டுருப்பாங்கன்னு தோணுது. எனக்குலாம் டவுட்டே இல்ல, அதுக்காக தான் கூப்பிட்டுருப்பாங்க. ஃபைனான்ஸ்ல என்ன செய்யணும்னு சொல்ல போறாங்க. சுத்தமா இவங்களுக்கு ஐடியாவே இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன் அப்படி சொல்ற? நீங்களே சொல்லுங்க, இது ஃபைனான்ஸ் தானே, இதுல என்ன செய்ய சொல்லுவாங்களோன்னு ஒரு பதட்டத்திலே வச்சிருக்க வேண்டாமா? இப்படி முன்னாடியே சொல்றதுனாலதான் கடைசி நேரத்துல சில பேர் குட்டைய குழப்பி ஜெயிச்சிடுறாங்க. அண்ணன், சகுனி வெளியே இல்ல, வீட்டுக்குள்ளேயே தான் இருக்காங்க. மொத்தத்துக்கும் அவன் ஒரு நாள் மன்னிப்பு கேட்டு கதறுவான். அன்னைக்கு பாத்துக்கலாம், விடு பார்வதி. ஹாய் சந்தியா, அடுத்த போட்டி பத்தி சொன்னாங்களா என்ன? இல்ல இனிமேல் தான். உட்காருங்க. என்ன சொல்ல போறோம்னு டென்ஷனா இருக்கீங்களா? அடுத்த ரவுண்ட் என்னவா இருக்க போகுது அப்படிங்கறதோட அறிவிப்பு மட்டும்தான் இப்ப நடக்க போகுது. நாளைக்கு எங்க சைடுல இருந்து என்னென்ன விஷயங்கள் இருக்க போகுது அப்படிங்கறத நம்மளோட நடுவர் தெரிவிப்பாரு. எல்லாருக்கும் வணக்கம். கிராண்ட் ஃபினாலிலே செலக்ட் ஆயிருக்கிற 3 கண்டஸ்டன்ட் கொஞ்சம் எந்திருக்கிறீங்களா? வாங்க. குட். நீங்க எல்லாருமே ஒருத்தர் மிஞ்சின திறமைசாலிங்க. அதனால நாளைக்கு நடக்க போற ஃபைனல்ஸ் உங்களுக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கும் ரொம்ப டஃபா தான் இருக்க போகுது. உங்களுக்கு நாளைக்கு போட்டிக்கு தரப்போற இன்கிரீடியன்ஸ், சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நாங்களே கொடுத்துருவோம். ரொம்ப சுவையான சிறப்பான உணவை நீங்க சமைக்கணும். அது எந்த நாட்டோட டிஷ்ஷா வேணா இருக்கலாம். அதோட சுவை உலக தரத்தில் இருக்கணும். சுவை, வாசனை, பிரசன்டேஷன் இது எல்லாத்துக்குமே தனித்தனியா மார்க்குகள் உண்டு. Tomorrow yours will be a tough one. Then be another judge to join with us. அவர் யார் என்னன்னு இப்ப எதுவுமே சொல்ல முடியாது. ஆனா அவரு உலக புகழ் பெற்ற ஒரு செஃப். உங்க ஃபுட் அவரை இம்ப்ரெஸ் பண்ணணும். Thank you judges. Yes, judges சொன்ன எல்லாத்தையும் மனசுல வச்சுக்கோங்க. நாளைக்கு நீங்க செய்ய போற டிஷ்ஷை பார்த்த உடனே சாப்பிடணும் போல இருக்கணும், அவ்வளோ டேஸ்டா இருக்கணும், அவ்வளோ அழகாவும் இருக்கணும். ஸோ ப்ரெசன்டேஷனும் ரொம்ப ரொம்ப முக்கியம், அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பக்கத்து டேபிள்ல நிற்கும் போதே உங்க டேபிள்ல இருக்கிற வாசனை மூக்க தொலைக்கணும். அதை சாப்பிட்டு பார்க்கும் போதே டேஸ்ட்ல அப்படியே மெய் மறந்து போயிடணும். எவ்வளவோ வெளிநாட்டு ஷெஃப்க்கு நடக்கணும், அதை மனசுல வச்சுக்கோங்க, மறக்க மாட்டீங்கல்ல? ஓகே,
மீட்டிங் ஓவர். இந்த அறிவிப்பை கொடுக்கறதுக்காக தான் உங்க எல்லாரையும் வர சொன்னோம். அது உங்க எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். மத்தபடி என்கிட்ட சொல்ல எதுவுமே இல்ல. நாளைக்கு உங்க எல்லாரையும் போட்டியில சந்திக்க நாங்க ரொம்ப ஆர்வமா இருக்கோம். ஆல் தி பெஸ்ட். சூப்பரா கலக்குங்க. Thank you. என்ன செய்யறதுன்னு பிளான் பண்ண கூட முடியாது. அவங்க தான் இன்கிரீடியன்ட்ஸ் தருவாங்களாமே. ஆனா வரப்போறவர் வெளிநாட்டு ஷெஃப். அதனால ஏதாச்சும் வெளிநாட்டு ஃபுட்டை சமைக்கிறது தான் நல்லதுன்னு தோணுது. சரவணன், நீங்க என்ன செய்ய போறீங்க? அது இனிமே தாங்க யோசிக்கணும். அவருக்கு ஒன்றும் கஷ்டமே இல்லைங்க. என்ன ஆனாலும் எப்படியாச்சும் ஏதாச்சும் பண்ணி சந்தியா அவரை ஜெயிக்க வச்சிருவாங்க. ஆமா அர்ச்சனா, எல்லா தகுதியும் திறமையும் இவர்கிட்ட இருக்குன்னு சொல்லி நடுவர்களே சொல்லிட்டாங்கல்ல. அதுக்கான அங்கீகாரம் இவருக்கு கிடைச்சாகணும். அதுக்கு நான் என்ன வேணாலும் செய்வேன். சரி சரி, அறிவிப்பெல்லாம் முடிஞ்சிருச்சுல, கிளம்புங்க, ரூமுக்கு போலாம்.